ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரெட்ரோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரெட்ரோன்றது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கார்த்திக் சுப்புராஜ் ஒரு படம் எடுக்கிறாங்க, சூர்யா அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, டிக்கெட் நேற்று ஓபன் ஆச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லா தியேட்டர்லயும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் சுப்புராஜ் படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது ஆக்ஷன், த்ரில்லரு, ஒரு கமர்ஷியல் மூவி தான். பட் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும் அவர் படத்துல. அதாவது பாத்தீங்கன்னா அவர் கலர் வைஸே பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலரு, ஸோ அந்த மாதிரியான லைட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லா இருக்கும் படம். ஸோ அது பேர் ரெட்ரோன்னு வச்சிருக்காங்க. ஸோ ரெட்ரோ பாத்தீங்கன்னா அது பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு கிரைம், த்ரில்லர், ஆக்ஷனு, ஸோ ரவுடியா இருப்பாரு, ஸோ ஏதோ கிரைம் பண்ற மாதிரி, ஸோ வெளிநாட்டுல பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதன்படி தான் இருக்கும். பட் ஆனா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லப்படுது. படம் பார்த்தவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, கண்டிப்பா வந்து சூர்யாவுக்கு வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடிச்ச 2 படங்கள், அதாவது எதற்கும் துணிந்தவன், அப்புறம் பாத்தீங்கன்னா கங்குவான்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சரியாவே போல. இந்த 2 படம் தான். ஆனா கேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துக்கு மேல ஆயிடு போயிடுச்சு. சூர்யா அவர்கள் வந்து கரியர் அவுட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதாவது ஜோதிகா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேடையில வந்து பேசுறதுக்காக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கள் நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு இவங்க படம் ஓடவே கூடாது, எப்படியாச்சும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போயிட்டு நிறைய விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா கங்குவான்ற படம் வந்து மிகப்பெரிய பொருள் செலவில் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து கேவலமான படம், ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல. படம் சரியில்லை, இது ஓப்பனா சொல்லணும்னா படம் சரியில்லை. ஆனா வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து ஒரு சிறந்த நடிகருங்க. பிதாமகன்ற ஒரு படம் நீங்க பார்த்தாலே போதும், சூர்யா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி ரோலும் சரி, அதாவது ரொம்ப சென்டிமெண்ட் சீனும் சரி, லவ் சீனும் சரி, சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த படத்துல காமெடியே தேவையில்லை, காமெடின்னு இருப்பாரு, இருந்தாலும் கருணாஸ் இருப்பாரு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூர்யாவே வந்து பின்னி படல தருவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ஆக்டிங் வந்து பண்ணிருப்பாரு சூர்யா அவர்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவருக்கு வந்து சரியாவே வந்து டான்ஸ் ஆட தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க ஒரு டான்ஸே ஆட தெரியல, இது எதுவுமே சரியில்லைங்க, நடிப்பும் வரல, அப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ சூர்யாவுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லுவாங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடியவர் தான் சூர்யா. அது போக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஏகப்பட்ட மாணவர்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. சோ அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதாவது சிலவங்க எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு வராமையே நிறைய பேரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க, ஊக்க வச்சிட்டு இருக்காங்க. அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலியமா வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்றாரு. இது போதாதாங்க, நிறைய பேரை படிக்க வைக்கிறது தாங்க இதுவே. அதுதாங்க நாட்டே ஒரு உருவாக்க போகுது. நம்ம நாட்டுடைய தூணே வந்து மாணவர்கள் தானே. சோ அவங்க உருவாக்குறது தானே வந்து முதல் வேலை. அதை வந்து சூர்யா அவர்கள் வந்து சிறப்பாவே பண்ணிட்டு இருக்காரு சொல்லலாம். எது எப்படிங்க படம் வந்து பாத்தீங்கன்னா 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா ஷோர் ஷாட் ஹிட். பாட்டு எல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம், பாட்டும் ஆல்ரெடி பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பாத்தீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச். இது 2 பாத்தீங்கன்னா வச்சுக்கல, சூர்யா அவர்களும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களும் 2 பேரும் கம்பைன் பண்ணி வந்து படத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு படம் போடுறாங்கன்னா வச்சுக்கலாம், அந்த எந்த அளவுக்கு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்து நீங்க சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா வந்து எடுப்பாரு. சூர்யாவுக்கும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குன்ற ஒரு கண்டிப்பா இருக்கும். இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு, கண்டிப்பா ரசிகர்கள் பிடிக்கும் வகையில கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துருக்காங்க. ஆனா இப்பவே பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, படம் வேஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்காது, திருப்பி இப்ப கதை ஆரம்பிச்சிட்டானுங்க. அது யாரா இருப்பான்னு நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரசிகரை சார்ந்தவர் தான் இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள். மற்ற யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் படம் வந்தாலும் சரி, இல்ல பெரிய ஹீரோ படம் வந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணாங்க, உள்ள பூந்தே படம் நல்லா இருக்காதுங்க, வேஸ்ட்டுங்க, இந்த மாதிரிதான் வந்து சொல்லுவானுங்க. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நாங்களும் வந்து பல வீடியோகள்ல சொல்லி பாக்குறோம், ஏடா திருந்துங்கடா கேட்கறது இல்ல, இஷ்டத்துக்கு இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதை தூக்கி ஓர வைங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடிக்கிறாங்க. பிரகாஷ் நடிக்கிறாரு, ஜெயராம் நடிக்கிறாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் நடிக்கிறாங்க, ஒரு மலையாள ஆக்டர், நல்ல சூப்பரா பின்னி பையில அவர் நடிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கருணாகரன் நடிக்கிறார். கருணாகரன் சொல்லவே வேண்டாம், கார்த்திக் சுப்புராஜ் படத்துல வந்து கண்டிப்பா அவர் வந்துருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமாங்க? சந்தோஷ் நாராயணன் திருப்பி வந்துட்டாரு. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் கார்த்திக் சுப்புராஜோட காம்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உண்மையாலுமே வந்து படம் வந்து பட்டையை கலப்ப போகுது. இப்பவே பாருங்க, கங்குவா விட வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹையஸ்ட், அதாவது ரொம்ப அதிகமா டிக்கெட் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க.
ரோகிணி தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கிரீனும் ஃபுல், அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10-12 ஷோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள். பாத்தீங்கன்னா அத்தனை ஷோ வந்து ஃபுல் ஆயிடுச்சு. கமலா தேட்டரும் ஃபுல் ஆயிடுச்சு. பெரிய பெரிய தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுங்க, 2 days வந்து ஃபுல் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கு. கண்டிப்பா வந்து சூர்யா கண்டிப்பா இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஹிட் அடிக்கணும், அவருக்கு திருப்பி ஒரு கம்பேக்கான ஒரு படம் வரணும்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து எதிர்பார்க்கிறோம்.